நீங்களும் இது மாதிரி ஸ்கின் த கேட் பண்ணுற கஷ்டப்படுறீங்களா? அப்போ நான் சொல்கிற சில டிப்ஸ் வச்சு ஈஸியாக ஸ்கின் த கேட் டக்குன்னு பண்ணிடலாம். இந்த வீடியோவில் ஸ்கின் த கேட்டுக்கு தேவையான கோர் எப்படி பில்ட் பண்ணுறது, ஸ்கின் த கேட்டோட மிஸ்டேக்ஸ், ஸ்கின் த கேட் பண்ணால் என்னென்ன அட்வான்டேஜ்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்கின் த கேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான கோர் ஸ்ட்ரென்த் வந்து பில்ட் பண்ணும். அப்போ தான் ஸ்கின் த கேட் பண்ண முடியும். எப்படி இதில் கோர் ஸ்ட்ரென்த் பில்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் கேலிஸ்தனிக் லேர்ன் பண்ணுமா? அப்போ சூர்யா கேலிஸ்தனிக் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி கோர் ஸ்ட்ரென்த் பில்ட் பண்ணணும்னா லெக் ரேசஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா லெக் ரேசஸ் பண்ணால் தான் உங்களால் ஸ்கின் த கேட் வந்து இந்த மாதிரி உள்ள வந்து போக முடியும். ஸோ லெக் ரேசஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ லெக் ரேசஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியான வழி என்னன்னா, உங்களால் ப்ராப்பராக லெக் ரேசஸ் வந்து பண்ண முடியலன்னா இந்த மாதிரி ஹேங்கிங் பொசிஷனில் ஸோ இந்த மாதிரி ஃப்ளோரில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃப்ளோரில் படுத்துட்டு ஸோ இந்த மாதிரி லெக் ரேசஸ் பண்ணுங்கள். இதுவுமே கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீ ரேசஸ் வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த நீ ரேஸ் வந்து நல்லா பண்ண ஒரு 15 நீ ரேசஸ் வந்து டார்கெட் வச்சுக்கோங்க. 15 நீ ரேசஸ் வந்து பண்ணக்கப்புறம் லெக் ரேசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த லெக் ரேசஸ்மே வந்துட்டு ஒரு 15 டார்கெட் வச்சுக்கோங்க. ஒரு 15 லெக் ரேசஸ் வந்து பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் வந்து மூவ் ஆகுங்க. நீங்கள் ஃப்ளோரில் வந்து லெக் ரேசஸ் பண்ணி பழகினக்கப்புறம் 15 டார்கெட் அச்சீவ் பண்ணக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி டெட் ஹேங் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி நீ ரேசஸ் வந்து பண்ண பாருங்கள். ஸோ இந்த நீ ரேஸ் வந்துட்டு செஸ்ட் வரைக்கும் பண்ண பாருங்கள். இது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஈஸியாக வந்துட்டு கோர் பில்ட் பண்ணி கொடுக்கும், தேவையான கோர். இதுவுமே பண்ணக்கப்புறம் நீங்கள் 15 ஹேங்கிங் நீ ரேஸ் பண்ணக்கப்புறம் லெக் ரேசஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த லெக் ரேஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுங்கள். உங்கள் பாடி வந்து ஸ்விங் ஆகக்கூடாது. ஸோ ஸ்விங்கை கண்ட்ரோல் பண்ணி கோரை டைட் பண்ணி பண்ணுங்கள். ஸோ இதுவுமே ஈஸியானதுக்கப்புறம் ஸோ கொஞ்சம் வந்துட்டு நீ ரைஸ் பண்ணி மேலே போக பாருங்கள். ஸோ லைட்டாக நீ ரைஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி மேலே போகிறீங்க. நீ ரைஸ் பண்ணி மேலே வந்து லெக்கை வந்து ஸ்ட்ரைட் படுத்துறீங்க. ஸோ இது ஒரு கணக்காகும். ஸோ இப்படி ட்ரை பண்ண உங்களுக்கு நல்ல கோர் ஸ்ட்ரென்த் வந்து பில்ட் ஆகும். கோர் ஸ்ட்ரென்த் பில்ட் ஆக ஈஸியாக வந்துட்டு ஸ்கின் த கேட்டில் பேக் சைடில் வந்து போக ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இது மாதிரி சின்ன டிப்ஸ் பாரில் வந்து நின்றுட்டு ஸோ இந்த மாதிரி நல்லா டக் பண்ணி ஃப்ரண்ட்டில் ஹோல்ட் பண்ண பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் ஹோல்ட் பண்ண உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் வந்து பில்ட் ஆகும். ஸோ இந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஹோல்ட் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ உங்கள் கால் இப்படி இருக்கா, ஸோ உங்கள் கால் வந்துட்டு ஸோ வெளியே அப்படியே எடுக்க பாருங்கள். ஸோ இப்படி போயிட்டீங்க, ஸோ இப்படி பேக் சைடில் போயிட்டீங்க, உங்கள் கால் இப்படியே மெதுவாக வெளியே எடுக்க பாருங்கள். சில பேர்த்துக்கு வந்து வராது. ஸோ காலை வந்துட்டு இந்த மாதிரி உள்ளே டக் பண்ணிடுங்க. ஏன்னா உங்கள் கோர் கம்ப்ரெஷன் வந்துட்டு உங்கள் கோர் கம்ப்ரெஷன் வந்து கரெக்டாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் வந்து கரெக்டாக உள்ளேயும் வர முடியாது. ஸோ கோர் கம்ப்ரெஷனுக்கும் பில்ட் பண்ணுறதுக்கு சில எக்ஸசைஸும் சொல்கிறேன் லாஸ்ட்டில். ஸோ அதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ண அந்த கோர் கம்ப்ரெஷன் வந்துடும். ஸோ கோர் கம்ப்ரெஷன் வந்துருச்சுன்னா ஸோ இப்படி இருக்கும். ஸோ இப்படி வச்சுருப்பீங்க. ஸோ பேக் சைடில் போவீங்க. இப்படி போனதுக்கப்புறம் நம்ம ஹிப்பு மட்டும் தான் கீழே வரணும். ஹிப்பு மட்டும் கீழே வந்து இப்படி விட்டுருங்க. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வரும். ஸோ நல்லா ஃப்ரண்ட்லேயும் வந்துட்டு ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் மெதுவாக இந்த காலை இந்த பக்கம் கொண்டு வாங்க. ஸோ அப்புறம் பேக் சைடில் பெண்ட் பண்ணி கீழே இறங்கிடுங்க. ஸோ இது பண்ண உங்கள் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கிடைக்க ஈஸியாக வந்து போயிடும். ஸோ இப்படி போகிறீங்க, பேக் சைடில் போகிறீங்க, கீழே வரீங்க, இப்படியே ஹோல்ட் பண்ணுறீங்க. ஹோல்ட் பண்ணிட்டு இப்படியே கீழே பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஸ்கின் த கேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரண்ட் லிவர் அண்ட் பேக் லிவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் நல்லா ஃப்ரண்ட்லேயும் வந்து டக் ஹோல்ட் பண்ணுவீங்க, அதே மாதிரி பேக் சைட்லேயும் வந்து டக் ஹோல்ட் பண்ணுவீங்க. ஸோ டக் ஹோல்ட் பண்ண நெக்ஸ்ட் லெவல் ப்ராக்ரஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ நம்ம ஃப்ரண்ட் லிவர் அண்ட் பேக் லிவர் பழகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கின் த கேட் வந்து பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு ஃப்ரண்ட் லிவர் பேக் லிவர் போக முடியும். செகண்ட் அட்வான்டேஜ் வந்துட்டு ஸ்கின் த கேட் பண்ணுறதுனால நம்ம ஷோல்டர் மொபிலிட்டி வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஃபுல் பாடி வந்து ரொட்டேட் பண்ணிட்டு நம்ம ஷோல்டர்லேயே ரொட்டேட் பண்ணிட்டு பேக் சைடில் வருவோம். ஸோ இது பண்ணுறதுனால நல்லா ஷோல்டர் மொபிலிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி இன்ஜுரியிலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேலிஸ்தனிக் ஸ்டார்ட் பண்ணுமா? அப்போ ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ட்ரைனிங் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கோயம்புத்தூர்ல இருந்தால் ஆஃப்லைன் ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் கோயம்புத்தூர்ல இல்லை வேறு ஏதோ ஊரில் இருந்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரைனிங் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு 24 ஹவர்ஸில் காண்டாக்ட் பண்ணுறேன். நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம். ஃபிட்டாக இருங்க.